ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நமக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். அதுவும் கோடிங் நாலேட்ஜே இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ChatGPT யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அனிமேஷன் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. முடியும்னா அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ChatGPT நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ChatGPT ஓப்பன் பண்ண உடனே, உங்களுக்கு வந்து இந்த சர்ச் பார் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. நான் பிளக்கின் யூஸ் பண்றதுனால, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்குது. உங்களுக்கு வந்து சர்ச் பார் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ChatGPTக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் குடுக்க போறோம். ஐ வாண்ட் யூ டூ ஆக்ட் லைக் எ ஸ்கில் வெப் டெவலப்பர். ஐ வாண்ட் டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஃபார் அ வெப் டெவலப்பர். கிவ் மீ அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கிரியேட்டிவ் லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லி குடுக்க போறேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டெமோ பர்ப்பஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி வந்து உங்களால வந்து எப்படி வேணாலும் வந்து இந்த ப்ராம்ப்ட்ட வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வெப்சைட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு குடுத்துருச்சு. இதுல வந்து ஹெடர் செக்ஷன், ஹீரோ செக்ஷன், அபௌட் அஸ், போர்ட்ஃபோலியோ செக்ஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்ஷன், டெஸ்டிமோனியல் செக்ஷன், இந்த மாதிரி நெறைய செக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒருவேளை இந்த இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்க ரீஜெனரேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்து நீங்க வந்து வெப்சைட் ஸ்ட்ரக்சர வந்து திரும்பியும் நீங்க ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரீஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல வந்து ஹீரோ செக்ஷன் இருக்கு. அண்ட் ஹீரோ செக்ஷன்ல வந்து ஹோம் மெனுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் மெசேஜ் ஒண்ணு இருக்கும். ஹாய் ஐ அம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இது இருக்கும். அப்புறம் டாக் லைன் ஒண்ணு இருக்கும். பேஷனேட்ன்னு சொல்லிட்டு அப்புறம் கால் டு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. அபௌட் அஸ்ல வந்து ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில்ஸ்ங்கிற இதுலயே வந்து நம்ம HTML, CSS, JavaScript அந்த மாதிரி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு ஸ்கில்ஸ் வந்து இந்த ஆட் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெப்சைட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதையே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம அகைன் ஒரு ப்ராம்ப்ட் குடுக்க போறோம். ரைட் HTML, CSS கோட் ஃபார் ஹெடர் செக்ஷன். இந்த ஹெடர் செக்ஷன். ஹெடர் செக்ஷன் யூசிங் டார்க் தீம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தீம்ஸ் வேணுமோ பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு அனிமேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களோட ப்ராம்ப்ட்ட குடுத்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் வந்து ஜஸ்ட் என்டர் குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு HTML கோட் வந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, HTML கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, CSS கோட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த கோட் எடிட்டர் வந்து உங்களுக்கு கன்வென்ட்டா இருக்கோ, அந்த கோட் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோன்னு எடுத்துக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, மேல பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஃபைல் கிளிக் பண்ணிட்டு, நியூ ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நான் வெப்சைட் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். எங்க நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஆல்ரெடி வந்து டெஸ்க்டாப்ல வந்து ஒரு டெமோ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்குள்ள வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் நம்ம வந்து நியூ ஃபைல்க்குள்ள போயிட்டு, ஃபைல்க்குள்ள போய் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ் டாட் CSS அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணி அகைன் நம்ம முன்னாடி நம்ம எங்க HTML நம்ம சேவ் பண்ணுமோ அதே இடத்துல வந்து CSS வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. இதுல HTML அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அகைன் பேக் வந்துக்கோங்க. இதுல HTML கோட் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ள போய் இந்த இடத்துல வந்து Ctrl V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl S கொடுத்து நான் சேவும் பண்ணிக்கிறேன். அகைன் நான் பேக்ல வரேன். இந்த இடத்துல வந்து CSS கோட வந்து நான் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அகைன் விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு CSS நம்ம ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து Ctrl V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நம்மளோட டெமோ வெப்சைட்குள்ள சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட் டாட் HTML அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு ஹெடர் செக்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த இது பிடிக்கல அப்படின்னா ரீஜெனரேட் அந்த கொடுத்து கூட நீங்க ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒருவேளை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்கமிங்ல வந்து சொல்றேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இது கோட் வந்ததுக்கு அப்புறமா காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெடர் செக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். இப்போ வந்து ரைட் HTML and CSS கோட் ஃபார் ஹெடர் செக்ஷன் யூசிங் டார்க் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இதுல வந்து நம்ம மேல வெப்சைட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போவோம். ஸ்ட்ரக்சர்க்குள்ள போனா ஹெடர் செக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ செக்ஷன் நமக்கு தேவை. அதுக்கு நான் ஹீரோ செக்ஷன் அப்படின்னு காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்ட்ட மட்டும் ஜஸ்ட் நான் ஹெடர் செக்ஷன் ஹீரோ செக்ஷன் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான வந்து HTML கோட் அண்ட் CSS கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. அகைன் HTML கோட நான் காப்பி பண்ணி விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ள போய்
விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ள போய் ஸோ நம்ம வெப்சைட் HTML இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் ஸ்டைல்ஸ்குள்ள எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஸ்டைல்ஸ் கோட நான் காப்பி பண்றேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இது மாதிரி வந்திருக்கு. பர்சனேட் இது வியூ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வியூ ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அகைன் இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அகைன் இந்த இதை நான் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், வெப்சைட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறேன், ஹெட்டரு, ஹீரோ செக்ஷன், நெக்ஸ்ட் அபவுட் நான் காப்பி பண்ணுறேன். அகைன் இந்த இடத்துல வந்து நான் அபவுட் செக்ஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அகைன் வந்து இது கோடு எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை வந்து நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹோவர் ஆகும், உங்களுக்கு லைட் அந்த இது வந்து நல்லா ஹோவர் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ அகைன் நான் இதில் வந்து நம்ம என்ன போட்டு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் பட் in about section I need to add neon color around the skill buttons. என்னென்ன பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். HTML5 ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஸோ அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. HTML5 CSS3 JavaScript React Bootstrap ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த என்னென்ன இதை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கான ஒரு கோடு வந்து நமக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த கோடை வந்து அபவுட் செக்ஷனில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ பட் இது வந்து எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரி எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து அகைன் நான் ஒரு போன் கொடுத்துட்டேன். இட்ஸ் குட் பட் ஐ நீட் த பட்டன் ஃபார் HTML அண்ட் CSS எதுக்கெல்லாம் பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன் அபவுட் செக்ஷன் அரவுண்ட் த பட்டன் ஷுட் க்ளோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கான கோடு வந்து திரும்பி எழுத ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி நான் அகைன் வந்து இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு நிறைய கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் மாடிஃபை மட்டும் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு கோடிங் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ChatGPT கிட்ட வந்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜ் எனக்கு ரொம்ப பேசிக்காக தான் கோடிங் நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா HTML CSS வந்து நான் கரெக்டாக வந்து HTML அந்த அபவுட் செக்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் அபவுட் செக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் வந்து நான் அபவுட் செக்ஷன் இந்த மேலே இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அகைன் வந்து இதில் கண்ட்ரோல் F கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அபவுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த செக்ஷனை மட்டும் இதுல இருந்து செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால வந்து இந்த ஸ்லாஷ் இருக்கிற வரைக்கும் செக்ஷன் ஓப்பன் வந்து செக்ஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணி இந்த இது அப்படியே வந்து கட் பண்ணிட்டு ஸோ இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் நான் கண்ட்ரோல் S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதே தான் வந்து CSSக்கும் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா skill UL அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் நான் CSS இதுக்குள்ள வந்துட்டு கண்ட்ரோல் F கொடுத்து கண்ட்ரோல் V கொடுக்குறேன். சாரி, இந்த இதை நான் காப்பி பண்ணி நினைக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் F கொடுத்து கண்ட்ரோல் V கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதோட கோடு வந்து எந்த இது கோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ பேசிக்கான உனக்கு நாலேஜ் இருந்ததுனால ஸோ அதனால் வந்து நான் ரிப்பீட் அந்த எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த கோடை வந்து நான் அப்படியே இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கான அந்த நியோன் அந்த இது அனிமேஷனோட வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இதே மாதிரி யூஸ் பண்ணி வந்து உங்களோட வெப்சைட்டையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இமேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ChatGPT கிட்ட கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு கோட் வந்து எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் ரீரைட் கோட் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ எல்லா கோடையும் வந்து ரீரைட் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கோட் ரீடைரக்ட் ஆகி ஸோ உங்களுக்கான ஒரு வெப்சைட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஒருவேளை வந்து ஒரு ChatGPT யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்மே வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ அதனால வந்து நான் சீரீஸாக எடுத்துக்கிட்டு நான் சீரீஸாக வந்து நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகே மக்களே, until the next video, take care, bye.